Hello friends, welcome to JJ Samayal. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜே சமையலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க, அதுதான் ரவை கேசரி. அதுவும் கல்யாண வீட்டு ரவை கேசரினா அடிச்சுக்க சான்ஸே இருக்காதுங்க. எனக்கு எங்கள் அக்கா செய்கிற ரவை கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜேஜே சமையல் சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கேசரி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், 1 கப் தண்ணி, தேவையான அளவு நெய், 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 10லேருந்து 15 முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் தூள், கொஞ்சம் கலர் பொடி. பேனை இப்போது அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் முந்திரி வறுபட்டதும் இதில் நம்ம கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி வரும். இது நல்லா இப்போ வறுபட்டதும் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதே பேனில் நான் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தண்ணி எல்லாமே, சர்க்கரை எல்லாமே அதே கப் அளவுலே எடுத்துக்கோங்க. இப்போது இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு ரவைக்கு இது கரெக்டாக இருக்குது. நல்ல ரவை வறுபட்டதும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்ல கமகமன்னு நல்ல ஒரு வாசம் வரும். இது வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதே பேனில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நீங்கள் 2 டம்ளருமே பாலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 டம்ளர் அளவு வரை இதை சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதித்து வந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் கட்டி விழாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இது நல்லா ரவை வேகட்டும். நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவை வேகாது. இப்போவே நல்லா ரவை எல்லாம் வெந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால மீடியம் ஃப்ளேம் தான் நான் வச்சுருக்கேன். இந்நேரம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுவும் கட்டி ஃபார்ம் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல இலக்கம் கொடுக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற சர்க்கரையையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல சர்க்கரை சேர்த்ததும் இது அப்படியே இலகி வரும். அந்நேரம் ஏதாவது கட்டி ஃபார்ம் ஆகியிருந்ததுனாலும் கிண்டி விடுறப்போ அது நார்மல் ஃபார்ம் ஆகிரும். அப்படியே அதுவாகவே சரியாகி வந்துடும். நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துருச்சு.
இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் இதில் நான் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறப்போ இது வந்து காயாது, லேட் ஆனாலும் எடுத்து வைக்கிறப்போ நல்ல அல்வா மாதிரி அது வந்து விழும். சூப்பராக இருக்கும். அதுதான் கல்யாண வீட்டு கேசரி. பாருங்கள், ஒன்று போல் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக இதில் முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை வந்து வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் வந்துடும். வாவ், பார்க்கவே சூப்பராக இருந்தது இல்லைங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம ஜேஜே சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.